அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெரியார் தொடர்பாக சர்ச்சை பேச்சு தெரிவித்த சீமான் வழக்குகளை ஒன்றிணைக்க கோரிய அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் அவரது மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பெரியார் தொடர்பாக சர்ச்சை கருத்து கூறிய சீமான் வழக்குகளை ஒன்றிணைக்க கோரி மனு அளித்திருந்த நிலையில் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சீமானுக்கு எதிராக பல்வேறு காவல் நிலையங்களில் 50க்கும் மேற்பட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் எந்த விவரமும் இல்லாமல் மனு தாக்கல் செய்தால் எவ்வாறு உத்தரவு பிறப்பிக்க முடியும் என நீதிபதி அவரது மனு மீது பதிலளித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சு தொடர்பான வழக்குகளை ஒன்றிணைக்க கோரிய சீமானின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது.